அன்பு குழந்தைகளே, ஒரு இனிமையான கதை கேட்க ஆசையா? இப்போ தேனீக்களின் தேன் திருவிழா பத்தி நாம கதை கேட்க போறோம். ஒரு அழகான பெரிய தோட்டம் இருந்துச்சு. அங்க நெறைய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் மலர்ந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த பூக்கள்ல குட்டி குட்டி தேனீக்கள் எல்லாம் சுறுசுறுப்பா பறந்துகிட்டு இருந்துச்சு. அடேங்கப்பா! ஒரு தேனீ கூட சும்மா இல்லாம தேனைச் சேகரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த தோட்டத்துல ஒரு உயரமான மரத்துல ஒரு பெரிய தேன்கூடு இருந்துச்சு. எல்லா தேனீக்களும் தங்களுடைய கூடை நிறைய தேனோட அந்த தான் கூட்டுக்குள்ள போயிட்டு வந்துச்சுங்க. ஒரு நாள் தேனீக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஒரு பெரிய தேன் திருவிழாவுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. அடடே! எவ்வளோ பெரிய திருவிழா! எல்லா தேனீக்களும் ஆசையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. திருவிழான்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே! ஆனா, திடீர்னு ஒரு பெரிய காற்று வந்துச்சு. ஹூஷ்ன்னு காத்து வீசுனதுல பூக்களோட இதழ்கள் எல்லாம் கீழ விழுந்துச்சு. தேனீக்களுக்கு ரொம்ப பயமாச்சு. தேனை சேகரிக்க முடியலையேன்னு கவலைப்பட்டுச்சுங்க. அப்ப தேனீக்கள் எல்லாம்பு ஒண்ணு கூடிச்சு. இப்ப என்ன பண்றது? நம்ம திருவிழாவுக்கு தேன் இல்லையேன்னு யோசிச்சாங்க. அப்ப ஒரு பெரிய தேனீ, நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா எந்த பிரச்சனையையும் சரி பண்ணலாம்னு சொல்ற மாதிரி தைரியம் குடுத்துச்சு. உடனே எல்லா தேனீக்களும் மறுபடியும் சுறுசுறுப்பா பறக்க ஆரம்பிச்சாங்க. கீழ விழுந்த பூக்களிலிருந்தும், இன்னும் மிச்சம் இருந்த பூக்களிலிருந்தும் மெதுவா தேனைச் சேகரிச்சாங்க. ஒண்ணு சேர்ந்து வேலை செஞ்சா எவ்ளோ ஈஸியா இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட தேன் கூடு முழுக்க தேனால் நிரம்பிடுச்சு. தேன் கூடு அப்படியே தங்க நிறத்துல மின்ன ஆரம்பிச்சுச்சு. தேனீக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா நம்ம திருவிழா நடக்கும்னு நடனமாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தேன் திருவிழா ரொம்ப இனிமையா நடந்துச்சு. எல்லா தேனீக்களும் அவங்க கஷ்டப்பட்டு சேகரிச்ச தேன ஒண்ணு சேர்ந்து சாப்பிட்டாங்க. ஒண்ணு சேர்ந்து வேலை செஞ்சா எல்லாமே சாத்தியம் இல்லையா? இனிமையா தூங்க